Hi dear students, welcome to this class. நான் உங்கள் பாலா சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டினும் ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு நீண்ட வரிச்சுருள், ஒரு லாங் சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி டெவலப் ஆகுது, அதில் கரண்ட்டு போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தோம். இன்ஃபேக்ட் அந்த லாங் சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட் சைட் த சொலினாய்டு வந்து இல்லை. வரிச்சுருளுக்கு வெளியில் காந்தப்புலம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். வரிச்சுருளுடைய அச்சு பகுதியில் ஒரு சீரான காந்தப்புலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் யுவர் சொலினாய்டு. இந்த சொலினாய்டில் நமக்கு வெளியில் காந்தப்புலம் இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் த சொலினாய்டு இஸ் 0. ஸோ கரண்ட்டு போகும்போது we have magnetic field only along the axis of the solenoid. இப்போ கரண்ட் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறத பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம். ஸோ இப்போ கரண்ட்டு கிளாக் வைஸில் போச்சு அப்படின்னா திஸ் எண்ட் இஸ், இப்போ கரண்ட்டு கிளாக் வைஸ்னால் இப்போ இது என்னது, இது சவுத் போலாக இருக்கும், இது நார்த் போலாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு ஆக்சிஸில் கிடைக்கும். ஒரு சீரான காந்தப்புலம் வந்து அந்த வரிச்சுருளுடைய அச்சுக்கோட்டில் வந்து கிடைக்கும். அதோட வேல்யூ பார்த்துருக்கோம். இட்ஸ் வேல்யூ இஸ் பி இஸ் ஈக்குவல் டு μ0 ni. ஏன் இருக்கா, இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்க்த்துன்னு பார்த்துருக்கோம். இப்போ அதே போல் நமக்கு இன்னும் ஒரு சிஸ்டம் வந்து நமக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா வட்ட வரிச்சுருள். அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வட்ட வரிச்சுருள், இதுக்கு என்ன இங்கிலீஷில் டொராய்டுன்னு சொல்கிறாங்க, டொராய்டு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டினை பார்த்து கொஞ்சம் வந்து என்ன சார் வேகாக இருக்குது, ஒரு மாதிரி இது எழுத முடியுமா புரியுமா அப்படின்னு தெரில அப்படிங்கிறாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். நீங்கள் எப்படி வந்து இந்த சொலினாய்டு வரிச்சுருளை வந்து நீங்கள் ஒரு ஈஸியான கொஸ்டினாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து டொராய்டும் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின்ங்கிறத ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எக்ஸாமினேஷனில் கரெக்டாக எழுதிட முடியும். ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. இது டொராய்டுனா முதல்ல என்ன அப்படின்னா, இப்படி இருக்கிற ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்ப்ரிங் லாங் ஹெலிக்கல் காயில்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வரிச்சுருளை வந்து நீங்கள் அப்படியே ஒரு வட்டமாக வளைச்சி இணைச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் வட்ட வரிச்சுருள். அதாவது வரிச்சுருள் வந்து வளைக்கப்பட்டு அதனுடைய முனைகள் வந்து எண்ட்ஸ் ஆர் கனெக்டட். அப்போ எண்டு கனெக்டானா வளைக்கணும் இல்லையா. ஸோ வளைச்சி அதை வட்டமாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் வட்ட வரிச்சுருள். இந்த வட்ட வரிச்சுருளில் மின்னோட்டம் செல்லும் போது காந்தப்புலம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்குறதா அந்த கொஸ்டின் வந்து. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த காயில் வந்து இந்த மாதிரி, இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, நம்ம ஜாங்கிரி இருக்குல்ல, ஜாங்கிரி ஜிலேபின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதில் வந்து அந்த ஜாங்கிரியோட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருமா, இல்லை அதோட ஆக்சிஸில் வந்து, இப்போ இதை வந்து புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இந்த லோயர் எண்டை ஜாயின் பண்ணி ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அப்பர் எட்ஜை ஜாயின் பண்ணி ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம காந்தப்புலம் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரைட் கண்டக்டர்லையும் சர்க்குலர்லையும் பயட் சாவர்ட்டை யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபார் எனி லூப் வந்து அது சரியாக வராது, ஆம்பியர் சர்க்யூட் இல்லாத தான் சரியாக வரும், ஆம்பியர் சுற்று விதி தான் சரியாக வரும்னு நம்ம கன்சிடர் பண்ணி இந்த வரிச்சுருளுக்கான காந்தப்புலத்தை கூட நம்ம வந்து ஆம்பியர் சுற்று விதியை ஆம்பிரியன் லூப் வரைஞ்சி தான் நம்ம இதோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதே மாதிரி ஆம்பிரியன் லூப்பு சிமெட்ரிக்கலாக வரையணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆம்பியர் விதியை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்து ஈஸியாக வந்து ஆம்பிரியன் லூப்பு போட முடியும். ஸோ இங்கே வந்து பயட் சாவர்ட் லாவை நம்ம கன்சிடர் பண்ணி போட முடியாது. ஸோ ஆம்பியர் லூப்பை நம்ம சிமெட்ரிக்கல் கரண்ட் சிஸ்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆம்பிரியன் லூப்பை போடுறோம். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை, இதிலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் அதுக்கப்புறமா அந்த படத்துக்கு வரேன். ஸோ இது வந்து ஆக்சுவல் டொராய்டு சரியா, இட் கேரிஸ் கரண்ட்டு, இது வழியாக கரண்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதோட ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ஆக்சிஸ். நான் வேற ஒரு கலரில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஆக்சிஸ் வந்து இதுன்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து இதோட ஆக்சிஸ், ரைட்டாப்பா, புரியுதா? ஸோ இது சென்டர்லேருந்து இந்த ஆக்சிஸோட ரேடியஸ் வந்து சே R2 அப்படி தான் வச்சுக்கிறோம். சென்டர் வந்து நம்ம ஓன்னு வச்சுக்கலாம், இல்லை சின்னு வச்சுக்கலாம், ரைட். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு உள்ளார வந்து ஒரு ஆம்பிரியன் லூப் வந்து வரைகிறேன். ஸோ அது வந்து ஒரு எப்படி காஸில் நம்ம வந்து சர்ஃபேஸ் போடுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கரண்ட் கேரியிங் ஒரு லூப் வந்து நம்ம போடுறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா,
திஸ் இஸ் நாட் அ கரண்ட் கேரிங் லூப். இது வந்து சிமெட்ரிக்கல் லூப். இது ஆம்பிரியன் லூப், ஆம்பிரியன் வளையம் என்று சொல்லுகிறோம். இதோடைய ரேடியஸ் வந்து இதோட ரேடியஸ் வந்து R1 வச்சுங்க. ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து P அப்படின்னு வச்சுங்க. வெளியில் அதே மாதிரி வெளியில் இந்த டொராய்டோடைய சிஸ்டத்துக்கு வெளியில் இதே மாதிரி ஒரு சிமெட்ரிக்கல் லூப் வந்து போட்டுருங்க. ஸோ இதோட ரேடியஸ் வந்து என்ன போடுறோன்னா, இதோட ரேடியஸ் வந்து R3ன்னு போடுறோம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து என்னது Q. அப்போ நம்ம இங்கே வந்து பார்க்க போகிற பாயிண்ட்டு வந்து எஸ்ன்னு வச்சுங்க, எஸ். ஓகேவா? ஸோ இப்போ 3 பாயிண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டொராய்டுக்கு உள்ளர ஒரு லூப் எடுத்து அங்கே ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் எடுத்து அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி டொராய்டுக்கு வெளியில் வந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அங்கே காந்தப்புலம் இருக்காங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் விஷயம். புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 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 வளையம் இல்லாமல் மற்றதெல்லாம் போட்டிருப்பாங்க. வேறு ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்கள் இதையே போட்டாலும் தப்பு கிடையாது. இப்போ லூப் வந்து சர்க்குலர் லூப்பாக இருக்கிறதுனால மேலே என்ன ஆகும், சப்போஸ் லூப் வந்து வெளியில் வர்ற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கீழே வந்து தாளின் தளத்தை நோக்கி உள்நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டை பூரா டாட் வச்சுருப்பாங்க. ஸோ அதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பூரா டாட் இருக்கும். அப்படின்னா சுருள் வந்து தளத்தை விட்டு வெளிநோக்கி வருது அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. மேலே டாட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கீழே என்ன போட்டிருப்பாங்கன்னா கிராஸ் போட்டிருப்பாங்க. கீழே கிராஸ் போட்டால் இந்த வளையம் வந்து தளத்தை நோக்கி உள்நோக்கி போகுதுன்னு அர்த்தம். ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இங்கே இருக்கிற அந்த ஹெலிக்கல் அந்த லூப்ஸை தவிர அந்த படத்தில் வேறு எந்த வித்தியாசமும் நீங்கள் பார்க்க முடியும். இவ்வளோ தான் படம். நீங்கள் படத்தை வந்து நீங்கள் இப்போ நான் சொன்னது மாதிரியே நீங்கள் வரைஞ்சிட்டு இதை மட்டும் எடுத்து விட்டாலும் போதும், இல்லை இதுவே இருந்தாலும் போதும். ஓகேவா? இப்போ நம்ம கேள்வி வந்து 3 கேள்வி. அதாவது இங்கே என்ன காந்தப்புலம், இங்கே என்ன காந்தப்புலம், இங்கே என்ன காந்தப்புலம், அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிட்டா போதும். அதுதான் டொராய்டை பற்றினதுக்கு உரிய எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் வேறு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரைட். நமக்கு மெயினாக தெரியும் பையட்-சாவர்ட் லா மாதிரியான இன்னொரு வடிவம் ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா. அதோடைய வேல்யூ வந்து இன்டெக்ரல் ஓவர் எ க்ளோஸ்டு லூப். ஒரு மூடிய வளையத்தின் காந்த புலத்திற்கான கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு B வெக்டர் டாட் dl வெக்டர் ஓவர் எ க்ளோஸ்டு லூப் வந்து என்ன பார்த்துருக்கோன்னா μ0 இன்ட்டு I க்ளோஸ்ட். அதாவது அந்த மூடிய வளையத்தில் உள்ள நிகர மின்னோட்டம், மூடப்பட்ட மின்னோட்டம் அல்லது I க்ளோஸ்ட்னு போட்டுக்கலாம். இது ஜென்ரல் ஃபார்முலாப்பா. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கிறேன் அவுட் சைடு. இல்லை புக்கில் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சைடு போட்டிருப்பாங்க. அதாவது இன்டெக்ரல் B அட் எ பாயிண்ட்டு P இதான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இது என்னவாகும் அப்படிங்கிறதான் கேள்வி. இது க்ளோஸ்ட். நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த உள்ளே இருக்கிற இந்த சர்க்கியூட்டை மட்டும், இந்த லூப்பை மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த லூப் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த லூப்பில் இது சென்டர் O, இது ரேடியஸ் R1, இது பாயிண்ட்டு P. ரைட்டா? இப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சர்க்குலராக இருக்குமே. ஆனால் இப்போ கரண்ட் எலிமெண்ட்டோடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கும், இந்த எலிமெண்ட் வெக்டர் வந்து dl வெக்டர் வந்து இதோட டான்ஜென்சியல் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த டான்ஜென்சியல் டைரக்ஷனில் வந்து இந்த லைன் எலிமெண்ட் வந்து இருக்கும் இல்லையா. இது வந்து dl வெக்டராக இருக்கும், அட் த சேம் டைம் இதில் போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒருவேளை இருக்குமே ஆனால் இதுவும் இதே டான்ஜென்சியல் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு கன்சென்ட்ரிக்காக நம்ம எடுத்துக்கும் போது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் இந்த பாயிண்டில் பொறுத்த வரைக்கும் there is no current surrounded in this loop. இந்த வளையமானது மின்னோட்டம் சூழ்ந்திருக்கவில்லை, இதில் மின்னோட்டம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த லூப்பில் வந்து மின்னோட்டம் கிடையாது. அதாவது இந்த வளையம் மின்னோட்டத்தினால் சூழ்ந்திருக்கப்படவில்லை. இட் இஸ் நாட் சரௌண்டட் பை கரண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், கரண்ட்டே இல்லைன்னா இதோட வேல்யூ அப்போ என்ன ஆயிரப்போகுது, இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரப்போகுது. அப்போ இந்த வேல்யூ 0 அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி தீட்டாவோட வேல்யூ 0 போட்டிங்கன்னா B வெக்டர் டாட் dl வெக்டரோட ஆன்சர் என்ன, BDL cos theta. ரைட்டா? BP DL cos theta. ஓகே. தீட்டா வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தீட்டா வந்து 0 டிகிரின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ cos 0வோட வேல்யூ என்ன வரும், cos 0வோட வேல்யூ 1 வரும். அப்போ BP இன்ட்டு DL இஸ் ஈக்குவல் டு என்னது, நமக்கு 0ன்னு கிடைக்குது. இப்போ ரெண்டு நம்பருடைய ப்ராடக்ட் வந்து 0 அப்படின்னா கண்டிப்பாக DL வந்து என்ன கிடையாது,
லெங்க்த்து வந்து நாட் ஈக்குவல் டு 0, லெங்க்த்து 0வா இருக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி பிபி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வரிச்சுருளுக்கு உள்ளர, அந்த வட்ட வரிச்சுருளுக்கு உள்ளர இந்த பாயிண்ட் பி மட்டும் இல்லை, இதோட எந்த ரீஜன்லையும் நமக்கு என்ன கிடையாதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, காந்தப்புலம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்பட சொல்லிட முடியும். திஸ் இஸ் ஃபார் யுவர் கேஸ் 1. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படியே நீங்கள் கேஸ் 2க்கு போங்க. கேஸ் 2ங்கிறது நான் சொல்கிற Q பாயிண்டில், Q பாயிண்டில் முதல்ல ஃபார்முலா எழுதிருங்க. இன்டெக்ரல் ஓவர் சி பி அட் பாயிண்ட் Q இன்ட்டு டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு அதே தான். இப்போ இங்கே கிடைக்குமா மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நம்ம வரோம். ஸோ இங்கேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடையாது. அவுட் சைட் த சொலினாய்டு வந்து எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையோ அதே மாதிரி இங்கேயுமே கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறதுக்கு அதுக்கு ரிவர்ஸ் ரீசன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மின்னோட்டம் இப்போ இந்த லூப் எடுத்திங்கன்னா மின்னோட்டம் இப்போ கிளாக் வைஸில் வருதுன்னா இங்கே கீழே வருது, இங்கே மேலே போகுது இல்லையா? அப்போ இந்த முனையில் மின்னோட்டத்தினுடைய திசை வந்து இப்படி இருந்துச்சுன்னா, இந்த முனையில் அப்போ இது கிராஸ், இது டாட், இது கிராஸ்னு வச்சுங்க. இந்த முனையில் மின்னோட்டமானது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். மேல் முனையில் மின்னோட்டத்தினுடைய திசையும் கீழ் முனையில் மின்னோட்டத்தினுடைய திசையும் ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பதால் அவை ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கிறது. நான் சொல்கிற புரியுதா? இந்த லூப்பில் இது டாட்டு, இது கிராஸு. அப்போ ரெண்டு இடத்துலையும் கரண்ட்டோட டைரக்ஷன் அது கிளாக் வைஸாக போனாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸாக போனாலும் சரி, எந்த கேஸ்லேயுமே டாப் எண்ட்லையும் பாட்டம் எண்ட்லையும் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து ஆப்போசிட் ஈச் அதர்ங்கிறதுனால இது ஒன் வில் கேன்சல் தி அதர், ஒன் எஃபெக்ட் வில் கேன்சல் தி அதர். அப்போ என்ன மீனிங்னா, கரண்ட்டு ஒன்றை கேன்சல் பண்ணிக்குதுன்னா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இதனால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் இதனால் ஏற்படக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்க போகுது? ஒன்றுக்கொன்று எதிரான திசையில் இருக்க போகுது. அப்போ இதனுடைய நிகர விளைவானது வெளியில் கிடையாது. அப்போ நிகர காந்தப்புலம் சொல்லி அதான் நம்ம சொல்ல வரோம். ஸோ அப்போ இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே சொன்ன மாதிரி தான் BQ இன்ட்டு DL இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக BQ வந்தது என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா DL cannot be 0. அப்போ BQ தான் 0வாக இருக்க முடியும். அப்போ ஒரு வட்ட வரிச்சுருளுக்கு வெளியிலையும் காந்தப்புலம் கிடையாது, வட்ட வரிச்சுருளுக்கு உள்ளேயும் காந்தப்புலம் கிடையாது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் நமக்கு புரியுது. ஸோ மூணாவது விஷயம் என்ன? வட்ட வரிச்சுருளுடைய அச்சுக்கோட்டில் எஸ்ஸுங்கிற பாயிண்டில் நமக்கு காந்தப்புலம் இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஸோ இதுக்கு இந்த தீட்டா 0லாம் அசைன் பண்ணுறதுக்கு இந்த படத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அதாவது DL வெக்டருடைய திசையும் B வெக்டருடைய திசையும் எப்படி இருக்கும்? ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால தீட்டா 0 அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது இன்டெக்ரல் ஓவர் C. இது வந்து BS டாட் DL ஏன்னா இதில் வந்து கரண்ட்டு போகுது μ0 இன்ட்டு ஐன்னு வச்சுக்குவோம். நான் சொல்ல புரியுதா? ஸோ I க்ளோஸ்ட். இந்த I க்ளோஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து ரைட்டா, இந்த ஜிலேபியில் வளையமாக இருக்கு இல்லையா, அந்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு வச்சுங்க. ஸோ அப்போ மொத்த மின்னோட்டமானது IC இஸ் ஈக்குவல் டு NI அப்படின்னு எடுத்திங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் C இது என்ன வரும்? BS DL cos θ வந்துடும். BS DL cos θ இஸ் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு NIன்னு வரப்போகுது. ஓகேவா? இப்போ நான் ஆஸ் யூசுவல் இந்த தீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறோம்? தீட்டாவோட வேல்யூ 0னா cos 0 1. அப்போ BS இன்டெக்ரல் ஓவர் C BS DL இஸ் ஈக்குவல் டு μ0 NI. இப்போ BS வந்து கான்ஸ்டன்ட்னு வெளியே எடுத்துட்டோம்னா இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்ட் லூப் DL இஸ் ஈக்குவல் டு μ0 NI. இது என்னப்பா இன்டெக்ரல் DLனா? ஸோ இந்த மாதிரியான கரண்ட் எலிமெண்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது ஒரு கரண்ட் எலிமெண்ட்டு, இது ஒரு கரண்ட் எலிமெண்ட், இது ஒரு கரண்ட் எலிமெண்ட், இது மாதிரி எல்லா கரண்ட் எலிமெண்ட்டையும் அல்லது எலிமெண்ட் வெக்டர் லெங்த் எலிமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா தட் வில் கிவ் யூ த என்னது இன்டெக்ரல். ஆக்சுவலாக இன்டெக்ரல் DLங்கிறது என்ன? இஸ் நத்திங் பட் எல். இன்டெக்ரல் DLங்கிறது இஸ் நத்திங் பட் எல். அது வந்து அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு 2πr1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ 2πr1 நீங்கள் போட்டாலும் சரி தான், இல்லை எல்லுன்னு போட்டாலும் சரி தான். சப்போஸ் நீங்கள் 2πr1 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இப்படி வரும். 2πr1 இஸ் ஈக்குவல் டு μ0 NIன்னு வந்துடும். தட் இஸ் BS இஸ் ஈக்குவல் டு μ0 N டிவைடட் பை 2πr1 இன்ட்டு I. நான் என்ன சொல்கிறேன்? இந்த N பை 2πr1ங்கிறது என்ன? 2πr1 நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, அது எல்லுன்னு சொல்லியாச்சு. அதனால் இது என்னவாக இருக்கும்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லெங்க்த்தாக இருக்க போகுது, ஓரளவு நீளத்திற்கான சுற்றுகளின் எண்ணிக்கையாக இருக்க போகுது. அப்போ இந்த வரிச்சுருளுடைய வட்ட வரிச்சுருடைய அச்சுக்கோட்டில் எந்த புள்ளியிலும் காந்தப்புலம் என்னவாக இருக்குன்னா
ஜஸ்ட்டு மியூ நாட்டு n/L இன்ட்டு I ஆக இருக்கும். n/L வந்து நீங்கள் ஸ்மால் என்னன்னு எழுதிட்டிங்கன்னா இந்த BS is equal to என்னவாக இருக்கும், மியூ நாட்டு n இன்ட்டு I. இஸ் an excellent result. என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஸோ வரிச்சுருள் இருக்கும்போது ஒரு லாங் என்னது ஒரு வரிச்சுருளில் லாங் சொலினாய்டில் ஆக்சிஸில் என்ன காந்தப்புலம் கண்டுபிடிச்சிங்க, மியூ நாட்டு எண்ணை. நீங்கள் வளைச்சதை வட்டமாக மாற்றினாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காந்தப்புலம் அதே தான், ஒரு வித்தியாசமும் இல்லை, மியூ நாட்டு எண்ணெய் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த வட்ட வரிச்சுருளாக இருந்தாலும் சரி, வரிச்சுருளாக இருந்தாலும் சரி, மேலேயும் காந்தப்புலம் கிடையாது, கீழேயும் காந்தப்புலம் கிடையாது வரிச்சுருளை பொறுத்த வரைக்கும். வட்ட வரிச்சுருளை பொறுத்த வரைக்கும் சென்டர்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, வெளியிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை. யூ ஃபைண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்லி இன்சைட் த காயில் along the axis. So it is equivalent to the magnetic field available in a solenoid. ஒரு வரிச்சுருளில் என்ன காந்தப்புலம் நமக்கு கிடைக்குமோ அதே காந்தப்புலம் தான் இந்த வட்ட வரிச்சுருளும் நமக்கு கிடைக்கிறது. ஸோ ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்தால் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு, நான் சொல்லிக்கிறேன். இது வந்து வரிச்சுருளை நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இது. ஸோ ஒரு கொஸ்டின் நீங்கள் தரவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நம்ம எழுதிட்டு போயிடலாம். இன்னும் சொல்லப்போனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஏன்னா 2 கேஸை வந்து நம்ம அழகாக சொல்லிட்டு போயிடலாம். ஒரு கேஸில் உள்ளர என்ன கிடையாதுன்னு சொல்லிடுறோம், கரண்ட்டு சரௌண்டிங் ஆகலை, அப்போ வந்து அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு சொல்லிட்டு போயிடும். 2வது கேஸில் அவுட் சைடு த டொராய்டு என்ன சொல்கிறோம், வெளியில் வந்து கரண்ட்டு வந்து ஆப்போசிட், டாப் எண்டு பாட்டம் எண்டு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதனால் வெளியில் வந்து நமக்கு வந்து நெட் எஃபெக்ட் வந்து 0 ஆயிடுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆயிடுதுன்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் opposite to each other at a point, so they cancel each other. அதனால அங்கே காந்தப்புலம் இல்லை. ஸோ உள்ளர வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஆன்சரை இந்த மாதிரி சால்வ் பண்ணி காமிச்சிடறோம். ஸோ அதனால் 2 கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் குடிச்சு படிச்சிருங்க. ஏன்னா வந்து 3rd சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே பார்க்கும்போது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி தான் நமக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. ஸோ எதையுமே கண்டிப்பாக நம்ம வந்து ஒமிட் பண்ணிட முடியாது. ஸோ 3rd சாப்டர் படிக்கிறவங்க கண்டிப்பாக எந்த 5 மார்க் கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிவிட்டு இது வராது, இது கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி எவ்ரி கொஸ்டின். ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. 3 கேசஸ் மட்டும் அழகாக எழுதிருங்க. படம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி வளையத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 3 ஆம்பிரியன் லூப்பு, அதில் ஒரு லூப்பு வந்து உள்ளுக்குள்ளே வந்துடும், ஒரு லூப்பு வந்து வெளியில் வந்துடும், ஒரு லூப் அதோட ஆக்சிஸில் வந்துடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.